श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 12வது நாள் இன்றைய நாள் பாசுரம். கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீட நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். தன்னுடைய 7வது தோழியை எழுப்பும் விதமாக அமைய பெற்றிருக்கு இந்த பாசுரம். இந்த தோழியானவளை எப்படி குறிப்பிடுறா? நற்செல்வன் தங்காய், நற்செல்வனினுடைய தங்கையே அப்படின்னு சொல்றா. நற்செல்வனானவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது தான் இந்த முதல் 3 வரிகள்ல அனுபவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் கனைத்திலம் கற்றெருமை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கனைத்து என்றால் கதறி கொண்டிருக்கக்கூடிய எருமை மாடு. அந்த எருமை மாடானது ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்கு. எதற்கு என்று பார்த்தால், தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு அந்த பாலை கொடுக்க முடியாத ஒரு இடத்தில் அது இருக்க, இன்னொரு பக்கம் கன்றுக்குட்டியானது பாலுக்காக ஏங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கு. இப்படி ஒருவர் பக்கம் இருந்து கொண்டு அச்சோ குழந்தைக்காக பால் கொடுக்க முடியலையேன்னு அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில் நினைத்து அப்படியே பாவித்துக்கிறதான். எப்படி? தன் குட்டி மடியில் வாய் வைத்தது போல பாவித்து கொண்டு முளை வழியே பால் சுரக்க, தானாக சுரக்க ஆரம்பிக்க, இடைவிடாத சுரக்கர்தான் அந்த இல்லமே சேராக மாறுகிறது, பால் சேராக மாறி அப்பேற்பட்ட அந்த நற்செல்வனினுடைய தங்காய் அப்படிங்கிறா. அதாவது கறவையானது தன் கன்றுக்குட்டிக்கு அந்த பாலை கொடுக்க முடியாத நிலையில் மடியில் கன்றுக்குட்டி வாய் வைத்தது போல பாவித்து கொண்டு பாலை சுரக்க ஆரம்பிக்க, வீடே நனைந்து போக, இப்படிப்பட்ட காட்சிக்கு காரணமான நற்செல்வன் அவனுடைய தங்கையே எழுந்து இந்த கோஷ்டியில் இணைந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இந்த இடத்துல நற்செல்வன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அனுபவிக்கணும். நற்செல்வன் என்பது லக்ஷ்மணஹ அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய தமிழாக்கமாக கொண்டாடப்படுகிறது. லக்ஷ்மி சம்பன்னக தான் நற்செல்வன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தொண்டு என்கிற செல்வத்தை உடையவன் தான் நற்செல்வன் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்டவனுடைய தங்கையே நீயும் இந்த கோஷ்டியில் வந்து இணைய வேண்டாமா? பெண்ணே இவர் நாங்க இந்த மார்கழி பனி வந்து தலையில வந்து விழ, அதையும் மீறி உன்னுடைய வாசற் கடை பற்றி இதை பிடித்து கொண்டு காத்திருக்கிறோம். நீ எப்படியாவது ஓடி வந்து எங்களுடைய குழுவுல சேர மாட்டியா அப்படின்னு பார்ப்பதற்காக. சரி, வந்து என்ன பண்ணணும்? எவ்வளோ வேலை இருக்கே. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும். உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே அந்த மனத்துக்கினியான், அதாவது ராமனை மனத்துக்கினியான் என்று கொண்டாடப்படுகிறது. இங்க அந்த மனத்துக்கினியானை நாங்க பாடிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இதை கேட்டாவது எழுந்து வருவியான்னு பாக்குறோம், வரா மாதிரி இல்ல. நீ எழுந்து வந்து அந்த மனத்துக்கினியானை பாட வேண்டாமோ? நீ வாய் திறவாய், எதுவுமே பேசாம வாயை திறக்காம அப்படியே உறங்கி கொண்டிருக்கிறாயே. இனிதான் எழுந்திரா ஈதென்ன பேருறக்கம். அப்படி என்னமா பேருறக்கம் உனக்கு? இப்படி நாங்க வந்து கூப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அனைத்தில்லதாரும் அறிவார்கள். இந்த சுற்றம் எல்லாருக்கும் தெரியும், நாங்க வந்திருக்கோங்கிறது நன்னா தெரியும். ஓடி வந்து குழுவில் இணை, நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நோன்பை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த தோழியை கூப்பிடுறா. அவளும் வந்து இணைந்தாள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரையாக இருக்கு. இதனுடைய உட்கருத்து என்ன? சூக்ஷ்மமாக சொல்லக்கூடிய விஷயம், அனுபவிக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, நற்செல்வனும் மனத்துக்கினியானும், அதாவது லக்ஷ்மணனையும் ராமனையும் அனுபவிக்கப்பட்ட பாசுரங்களுள் இது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பாசுரங்களாக இருக்கு. அதுவும் மனத்துக்கினியான் என்கிற அந்த ராமனினுடைய தமிழாக்கத்தை அனுபவிக்கக்கூடிய விதமானது அது நாச்சியா இருக்கே தகும். அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி நம் ராமனை கொண்டாடுகிறாள் இந்த பாசுரத்தில். சோ நாமளும் இன்னைக்கு பஞ்சஸ்தவத்தில் மனத்துக்கினியானை அந்த ஒரு வார்த்தையை மையமாக வைத்துக்கொண்டு, ராமனை மையமாக வைத்துக்கொண்டு 2 ஸ்லோகங்களை அனுபவிக்க போறோம். நம் குர தாழ்வான் மனத்துக்கினியானினுடைய அவதார ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்தவத்திலும், மனத்துக்கினியானினுடைய தலை ஓங்கிய அந்த ஒரு குணம், அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல நற்குணங்கள் உடையவன் தான் ராமபிரான் அப்படிங்கிறது நன்னா தெரியும். ஆனா நாம இப்போ அனுபவிக்க போற இந்த குணமானது எந்த மனிதரிடமும் காணவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த குணத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி மனத்துக்கினியானாக இருப்பதற்கு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த சொல்ல போற இந்த திருக்கல்யாண குணமானது அது ராமனுக்கே தகும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார். முதல்ல சுந்தரபாகு ஸ்தவத்தில் 100வது பாசுரத்தை கொண்டு இந்த அவதார ரகசியம், மனத்துக்கினியானினுடைய அவதார ரகசியத்தை நாம அனுபவிக்க போறோம்.
ஆக்ஞா தவாத்ர பவதி விதிதா த்ரயீ சா தர்மம் ததுக்தமகிலேன வனாத்ரிநாத அந்யூனமாச்சரித்துமாஸ்திக சிக்ஷணார்த்தம் அத்ராவதீர்ய கில சுந்தர ராகவோ பூஹு. ரொம்ப அழகா சொல்றார். சுந்தர தோளுடையான் தான் முன்னொரு காலத்தில் ராகவனாக அவதரித்தார். இன்று கலியுகத்தில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகரே முன்னொரு நாள் ராமனாக அவதரித்து நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். அவதார நோக்கம் சொல்லப்பட்ட பாசுரங்களுள் இது ஒன்று. அதாவது ஆத்மானம் மானுஷ்யம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு வேதங்களால் கொண்டாடப்படுபவன் ராமன், மனுஷர்களால் கொண்டாடப்படுபவன் ராமன், ஸ்தோத்திரங்களால் கொண்டாடப்படுபவன் ராமன், இப்படி அனைத்து விஷயங்களாலும் கொண்டாடப்படுபவன் ராமன் ஒருவனே. அவன் மனத்துக்கிணியானாகவும் இருந்து நம் மனசில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளான். அந்த ராமனினுடைய அவதார ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் வார்த்தைக்கு போவோம். ஆக்ஞா தவாத்ர பவதி விதிதா த்ரயீசா. த்ரயி என்றாலே வேதம் அப்படிங்கறத இப்ப நன்கு உணர்வோம். நாம அப்படி பரம பூஜ்யமாக இருக்கக்கூடிய அந்த வேதமானது, அதனுடைய உட்கருத்தானது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெருமாளிட்ட கட்டளையாக இருக்கு. பெருமாளின் திவ்யாக்ஞையாக கருதப்படுவதுதான் அந்த வேதம். ஆக்ஞா தவாத்ர பவதி, அந்த மதிப்பிற்குரிய வேதமானது பெருமாளினுடைய கட்டளை, பெருமாளினுடைய திவ்யாக்ஞையாக இருப்பது அப்படின்னு சொல்லி த்ரயீசா. அப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் என்ன அப்படின்னு பார்த்தா, தர்மம் ததுக்தம், ஃபுல் எல்லா தர்மங்களையும் அந்த வேதத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் அப்படின்னு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தர்மம் ததுக்தம் அகிலேன சொன்ன விஷயங்கள் அனைத்தையும், வேதத்தில் பொறிக்கப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் வாழ்ந்து காட்டுவதற்காக, முழுவதுமாக வாழ்ந்து காட்டுவதற்காக வனாதிரிநாத பெருமாள் அவதரித்தார், ராகவனாக அவதரித்தாராம். அதுவும் எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா, அந்யூனம் ஆச்சரித்தம், எந்தவித குறைகளும் இன்றி அதை முழுவதுமாக நடத்தி காட்டுவதற்காக, ஆச்சரித்தும்னா நடத்தி காட்டுவதற்காக ராகவனாக அவதரித்தார். அது மட்டும் இல்லையா, ஆஸ்திக சிக்ஷணார்த்தம் அப்படிங்கிறார். எம்பெருமானை உணர்ந்த சான்றோர்களை மேம்படுத்துவதற்காகவே தான் வாழ்ந்து காமித்தாராம் ராகவன். யாரு? அந்த சுந்தரனே ராகவனாக அவதரித்து அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தான் வாழ்ந்து காட்டினால் தன்னை உணர்ந்து சான்றோர்களும் அப்படி வாழ்வார்கள் என்பதற்காக வாழ்ந்து காட்டினானாம். அத்ராவதீர்ய, இந்த மண்ணுலகில் கில சுந்தர, இந்த சுந்தர தோளுடையானே ராகவோ பூஹு, ராகவனாக முன்னொரு காலத்தில் அவதரித்தான் அப்படின்னு சொல்லி 100வது ஸ்லோகத்தில் இந்த மனத்துக்கினியானினுடைய அவதார ரகசியத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார் நம் குரத்தாழ்வான். அதுக்கு அடுத்தபடியாக அதிமானுஷஸ்தவத்தில் 27வது ஸ்லோகத்தை அனுபவிக்க போறோம். யத்தாத்ருஷாக சமரிம் ரகுவீர வீக்ஷ்ய விஸ்ரம் யதாமிதி முமோசித முக்தமாஜௌ கோயம் குணக்கதர கோட்டி கதக்கியான்வா கஸ்ய ஸ்துதே பதமஹோ கத பதகஸ்ய பூமிஹி அப்படின்னு அனுபவிக்கப்பட்டிருக்கு. மனத்துக்கினியானினுடைய அற்புதமான அந்த குணத்தை அனுபவிக்கக்கூடிய பாசுரமாக இருக்கு. பெருமாளுடைய குணங்கள் வார்த்தைகளால சொல்லிட முடியாது. அதாவது இன்னது இப்படிதான் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய குணங்கள் கிடையாது. எல்லையற்ற குணங்களை உடையவர் பெருமாள். அதுவும் வார்த்தைகளால் சொல்லி முடியாத அளவுக்கு குணங்களை உடையவர். கஸ்யஸ்துதே பதம் அஹோ அப்படின்னு வராக புராணமும் சொல்லுகிறது. யாராலும் துதித்து மாள முடியாது பெருமாளினுடைய குணங்களை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுது. இப்படி பெருமாளினுடைய குணங்களானது 2 வகையாக இருக்கு. ஒண்ணு எம்பெருமானை ஆசிரிக்கும்படி செய்யக்கூடிய குணங்கள். அடடா, என்ன ஒரு சௌசீல்யம், என்ன ஒரு வாத்சல்யம், என்ன ஒரு சௌலபியம் அப்படின்னு நம்ம ஆசிரியப்பட்டு பட்டு பட்டு அவனுடைய திருவடியை போய் அடையணும்னு போய் ஈர்க்கக்கூடிய குணங்களாக சில குணங்கள் இருக்கு. அது இன்னொரு வகையானது ஆசிரியத்தவனை காப்பதில் பயன்படுத்துபவையாக இருக்கு. இவை ஞான சக்தியாதிகளாக இருந்து கொண்டிருக்கு. இங்க ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இந்த குணமானது நீ ராவணனிடம் வெளிப்படுத்திய குணமானது எதில் அடங்கும் அப்படின்னு கேட்கிறார். ஆசிரியக்கும்படி செய்யக்கூடிய குணமா, இல்ல ஆசிரியத்தவனை காப்பதற்கான குணமா? இது எதில் அடங்கும்னே புரியலையே. இது வார்த்தைகளுக்கும் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டுனா இருக்கு இந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். சரி, அது என்ன குணம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. தாத்ருஷாக்க சமரிம் ரகுவீர வீக்ஷ்ய.
ரகுவீர, ரகுவம்சத்தில் ஒப்பற்ற தனி வீரனாக விளங்கியவனே. தாதுருஷ ஆகசம், அதாவது தாதுருஷாகசமரிம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாயால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட குற்றங்களை செய்யக்கூடிய, வாய் கூசும் அளவுக்கு செயல்களை செய்த அரிம், உன்னுடைய எதிரியான ராவணன். அதாவது ராவணனே ஒரு வீரனாக இருந்தான். அப்ப அவனுடைய செயல்களும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்க வேண்டும், நேர்மையோடு போரிட வேண்டும். அதுவும் யாரோடு போரிடுகிறான்? ரகுவம்சத்தில் ஒப்பற்ற தனி வீரனான ரகு, அந்த நம் ராமனோடு போரிடும் பொழுது எப்பேற்பட்ட அந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லையா? ஆனா தான் செய்த செயல்கள் அனைத்துமே வாயால் சொல்லியே மாள முடியாது, அப்பேற்பட்ட கூசும் அளவுக்கு செய்த செயல்களை ராவணன் செய்தான். இருக்கட்டும், அப்படி இருந்தும் கூட பெருமாள் என்ன பண்ணாரா? விஸ்ரம்யதாமிதி முமோச்சித முக்தமாஜவ். முக்தமாஜவ் என்றால் அந்த போர்க்களத்தில் என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே குழம்பி இருந்த அந்த ராவணனை பார்த்து பெருமாள் நினைச்சிருந்தா அப்படியே ஒரு கொசு அடிக்கிற மாதிரி அந்த இடத்துல அவனை தீர்த்து கட்டி இருக்க முடியும். ஆனா பெருமாள் அந்த நேரத்துல என்ன பண்ணாரா? விஸ்ரம்யதாமிதி, போய் களைப்பாற்றிட்டு வா, நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா அப்படின்னு முமோச்சித்த, நீ அவனை போக விட்ட. அடடா, இது எந்த குணத்துல சேரும்? கோயம் குண. இது என்ன குணம்? இது எந்த குணத்துல இது சேரும்? நான் முன்ன சொன்ன மாதிரி 2 வகையான குணங்கள் இருக்கு. ஒண்ணு, எல்லா பக்தர்களையும் இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், பக்தர்களை காப்பதற்கான குணங்கள்னு இருக்கு. இது எந்த வகையில சேரும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். கதர கோட்டி கத கியான்வா, எந்த பிரிவில் சேரும்னே எனக்கு தெரியலையே, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு இந்த இடத்துல. கஸ்யஸ்துதே, இதை வார்த்தைகளால, இந்த ஒரு குணத்தினுடைய பெருமையை வார்த்தைகளால பேசிட முடியுமா? எப்பேற்பட்ட குணங்கள்லாம் இருக்கு, இந்த குணத்தை நான் எந்த பிரிவில் சேர்ப்பேன்? பதமகோ பதகஸ்ய பூமிகி, அப்படின்னா இத வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது. இந்த பூமியில் இதை காண்பர் எவரும் கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான செயல்களை எந்த ஒரு மனுஷனும் செய்ய மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு ஒசத்தியான செயல்களை செய்தவன் அந்த மனத்துக்கு இனியான் அப்படிங்கிறார். அப்போ இன்று போய் நாளை வா, உடம்பை தேற்றி கொண்டு வான்னு ராவணனை பாற்று சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய குணம் வேண்டும் ராமனுக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மனத்துக்கினியானினுடைய குணமானது வார்த்தைகளால் அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்லி அந்த மனத்துக்கினியானினுடைய சிரேஷ்டத்தை இந்த 27வது பாசுரத்தில் குறத்தாழ்வான் அனுபவிக்கிறார். ஆக நாம இன்னைக்கு 12வது பாசுரத்தில் மனத்துக்கினியானை அனுபவித்தோம். அந்த பெண்ணும் மனத்துக்கினியானின் மீது காதல் கொண்டிருந்ததால் அந்த பேரை கொண்டு அவளை எழுப்பினார்கள். நம் கூறத்தாழ்வானும் மனத்துக்கினியானினுடைய அவதார ரகசியத்தை அனுபவித்தார் ஒரு ஸ்லோகத்தில். இன்னொரு ஸ்லோகத்தில் மனத்துக்கினியானாக இருப்பதற்கான காரணம் என சிரேஷ்டமான திருக்கல்யாண குணங்கள் உடையவர் நம் பெருமாள் அப்படிங்கறத அனுபவிச்சார். நாளைக்கும் நாம திருப்பாவையினுடைய ஒரு பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.